இன்றைக்கு பாத்தீங்கன்னா இன்றைக்கு ஒரு நடிகர் பேசுறார். ஆகவே இதை விட பெரிய கூட்டத்திலாம் பாத்தீங்கன்னா பிரஜாராஜ்யத்துல சிரஞ்சீவி அந்த கூட்டத்தை எடுத்து பாருங்க, இதுக்கு கம்பேர் பண்ணி பாருங்க. இதெல்லாம் காமிச்சாரு. இன்னைக்கு அவர் பாத்தீங்கன்னா இன்னைக்கு கட்சியே இல்லாம கலைச்சிட்டு போயிட்டாங்க. அதிமுக ஆலோசனை கூட்டத்தில் பேசிய முன்னாள் அமைச்சர் SP வேலுமணி நடிகர் சிரஞ்சீவியுடன் ஒப்பிட்டு விஜயை கடுமையாக சாடியுள்ளார். ஒரு கட்டம் வரை நம்முடன் பெரிய கட்சி ஒன்று வருகிறது என்று நம்பிக்கை தெரிவித்து வந்த அதிமுக இப்போது தாவேகா மீது தாக்குதல் தொடுக்க தொடங்கியுள்ளது. என்ன நடக்கிறது என்று விரிவாக பார்க்கலாம். (2026) சட்டமன்ற தேர்தலுக்கு சரியாக 7 மாத இடைவெளி இருக்கிறது. இந்த நேரத்தில் அரசியல் கட்சிகள் அனைத்தும் தேர்தலை எதிர்கொள்ள முழு வீச்சில் தயாராகி வருகின்றன. பாஜகவுடன் மீண்டும் கூட்டணி வைத்த அதிமுக 2026 தனி பெரும்பான்மையுடன் வெற்றி பெறுவோம் என்று நம்பிக்கை தெரிவித்து வருகிறது. அதிலும் குறிப்பாக கடந்த சில நாட்களாக அதிமுக பாஜக இடையேயான கூட்டணி உறவு வலுப்பெற்றிருப்பதை பார்க்க முடிகிறது. எடப்பாடி பங்கேற்கும் நிகழ்வுகளை புறக்கணித்து வந்த அண்ணாமலை இப்போது எடப்பாடியை முதல்வராக்க NDA கூட்டணி தொண்டர்கள் உழைக்க வேண்டும் என்று பேசுகிறார். அதிலும் தாவேகாவின் மதுரை மாநாட்டில் விஜயின் பேச்சுக்கு பிறகு பாஜகவும் அதிமுகவும் விஜயை கடுமையாக சாடத் தொடங்கியுள்ளன. அந்த வகையில் மதுரை திருமங்கலம் அருகே அதிமுக நிர்வாகிகள் நடத்திய ஆலோசனை கூட்டத்தில் பேசிய அதிமுக முன்னாள் அமைச்சர் SP வேலுமணி நடிகர் சிரஞ்சீவி நடத்திய மாநாட்டில் விஜய் நடத்திய மாநாட்டை விட அதிகமாக கூட்டம் கூடியது. ஆனால் சிரஞ்சீவி கட்சியை கலைத்துவிட்டு செல்லும் நிலை ஏற்பட்டது. ஆகையால் விஜய் அதிமுக பற்றி பேசுவதற்கு உரிமையற்றவர். அவர் மட்டுமல்ல, எவருக்கும் அதிமுகவை பற்றி பேச உரிமை இல்லை என்று அட்டாக் செய்தார். அதோடு MGR அதிமுகவுக்கே சொந்தம், வேறு எவரும் சொந்தம் கொண்டாட முடியாது என்றவர். 1989 சேவல் சின்னத்தில் நின்று வெற்றி பெற்றவர் எடப்பாடி பழனிசாமி. அவரை போய் யார் என்று தெரியவில்லை என்று விஜய் பேசுவது கேலியாக உள்ளது. இவர் எல்லாம் அரசியலுக்கு வந்து என்ன செய்ய முடியும் என்று கேள்வி எழுப்பினார். முன்னதாக தாவேகா மாநாட்டில் பேசிய விஜய், MGR உருவாக்கிய அதிமுக இப்போது யார் கையில் இருக்கிறது, எந்த நிலையில் இருக்கிறது, அப்பாவி அதிமுக தொண்டர்கள் பரிதவிக்கிறார்கள் என்றும் அதிமுக தலைமையிலான எடப்பாடியை மறைமுகமாக அட்டாக் செய்தார். அந்த மாநாட்டு பேச்சில் மோடியை நேரடியாக தாக்கி பேசியது அதிமுக தலைமையை சீண்டியது என்று விஜயின் வியூகம் கை கொடுக்கவே செய்துள்ளதாக கூறுகின்றனர் அரசியல் விமர்சகர்கள். அதிமுக பாஜக கூட்டணி உறுதியானதால் அதிமுகவோடு கூட்டணிக்கு வாய்ப்பே இல்லை என்பதை உணர்ந்த விஜய் அட்டாக் செய்ய தொடங்கியதாக தெரிகிறது. அதோடு அடிமை கூட்டணியில் இணைய என்ன அவசியம், 234 தொகுதிகளிலும் இந்த விஜயே வேட்பாளர் முகம் என்று விஜய் பேசியதால் கூட்டணிக்கு சாத்தியமில்லை என்று சுதாரித்திருக்கிறது அதிமுக. இதனாலேயே அதிமுக பொதுச் செயலாளர் துவங்கி 2ஆம் கட்ட தலைவர்கள் வரை தாவேகா பக்கம் தாக்க தொடங்கியதாக கூறுகின்றனர் அரசியல் விமர்சகர்கள். தேர்தல் நெருங்க வார்த்தை போர் வலுவடையும் என்றுதான் தெரிகிறது. இன்றைக்கு பாத்தீங்கன்னா இன்றைக்கு ஒரு நடிகர் பேசுறார். ஆகவே இதை விட பெரிய கூட்டத்திலாம் பாத்தீங்கன்னா பிரஜாராஜ்யத்துல சிரஞ்சீவி அந்த கூட்டத்தை எடுத்து பாருங்க, இதுக்கு கம்பேர் பண்ணி பாருங்க. இதெல்லாம் காமிச்சாரு. இன்னைக்கு அவர் பாத்தீங்கன்னா இன்னைக்கு கட்சியே இல்லாம கலைச்சிட்டு போயிட்டாங்க. ஆகவே நீங்க இது சாதாரண கட்சிக்கு தலைவராக எடப்பாடியார் இல்ல, 53 ஆண்டுகள் பொன்விழா கண்ட கட்சி, 31 ஆண்டுகள் ஆளுங்கட்சியா இருந்திருக்கிறோம். என்னமோ திமுகவுக்கு விஜய்க்கும் போட்டி. அதிமுக பத்தி எப்பவுமே பாத்தீங்கன்னா அதிமுக ஒரு தடவை வெற்றி வாய்ப்பு இழந்தால் அடுத்த முறை மிகப்பெரிய வெற்றி பெறும். எடப்பாடி சொன்ன 210 தொகுதிகளை வெற்றி பெற்று எடப்பாடி முதலமைச்சர் வருவார். இது யாரும் மறுக்க முடியாது. இது நடக்கும் கண்டிப்பா.